ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் தான் முன்னாடி செஞ்சு நிற்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே முக்கியமானது தானே அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு உடனே என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு நீங்கள் சொல்கிற விஷயத்தில் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இஷ்டம் கிடையாது. எதையுமே நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணும் அப்படின்னா அதில் நடக்கிற விஷயங்களை நம்ம எந்த இதுலேயுமே நம்ம இது பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எல்லாமே செய்ய முடியும், பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகளுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு சில விஷயங்களில் உங்களால் எது முடியுதோ அதை நம்ம எடுத்து பேசிக்கிறதுக்கும் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு சரியான ஒரு இதுங்கிறது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயமா இருந்தாலும் பண்ண முடியும், செய்ய முடியும். அதுக்கு இடையில நம்ம யாருக்காகவும் எந்த விஷயத்துலையுமே நம்ம விட்டு கொடுக்கணுங்கிற அவசியங்கிறது கிடையாது. போக போக எல்லாம் கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. அந்த நேரத்தில் அதெல்லாம் நம்ம சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். சரியில்லாத விஷயங்கள் இருந்துட்டு போகட்டும், போக போக எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டான ஒரு விஷயந்தான்ப்பா. ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதையும் இது பண்ண வேண்டியதில்லை. சில விஷயங்களை நம்ம சொன்னோன்னா அது சரியாக நடக்காமல் போகுது, இல்லை அதுக்கு ஏதாவது நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் மனசு இதாக இருக்கிறப்ப நம்ம அதெல்லாம் இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள. போக போக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல அவங்க என்னென்ன இதோ அதை நம்ம பார்த்து முடிவெடுத்துக்க வேண்டியதான். அதுக்கு மேலே நம்ம யாரையும் வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற ஆளுங்க கிடையாது. எல்லாமே நம்மளுக்கு சரியான ஒரு இதில் நம்மளுக்கு இது பண்ணிக்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயத்துலையுமே ஒரு முடிவு எடுக்க முடியும், பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம முடியாது அப்படிங்கிறதுல நம்ம ஒரு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் தேவையான விஷயத்த நம்ம முடிவெடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதுக்கு மேலே யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. இதுக்கு மேலே யாருக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பார்த்துக்கிறது தான் நல்லது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. இதுக்கு மேலே யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமோ இல்லை, எதுக்காக என்னத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற வேண்டிய எதுவும் நமக்கு இல்லை. மாற வேண்டிய நேரத்தில் எல்லாமே மாறும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம போக போக எல்லாமே சரி பண்ணிக்கிறதுக்கான இதை தான் பார்க்கணுமே தவிர, அதுக்கிடையில் நம்மளால் எந்த இதுலேயுமே நம்ம வாங்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறதுல நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. எந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம சொல்லிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு போக போக எல்லாமே சரியாயிடும். சரியாகிற விஷயங்களை தான் நம்ம பார்த்துக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளால் எந்த விஷயத்துலையுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிக்க முடியாது. மாற்ற வேண்டிய விஷயங்களை மாற்றிக்கிட்டு நம்ம போயிட்டுருக்க வேண்டியதான். நீ என்ன கிடைக்குதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் போக போக எல்லாமே சரியான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தேவையான இதை நம்ம மாற்றிக்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னால் எதையுமே செய்ய முடியும், பண்ண முடியும். அதுக்கிடையில எதையுமே செய்கிறதுக்கான இதுங்கிறது எனக்கு இல்லை அப்படிங்கிறத தான் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள. ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. எதிர்பார்க்குறது நல்லது தான். எதிர்பார்க்குற விஷயங்கள் நல்லதாக தான் எதிர்பார்க்கணும். எதிர்பார்க்குறத நம்மளா எதையும் அவங்கக்கிட்ட சொல்ல முடியாதுல்ல அப்படின்னோடனே,